வெறியா உழைக்கிறா பாருங்க. மனசுல பெரிய மேரிக்கோம்னு நினைப்பு. விட்டா அந்த ரேஞ்சுக்கு ஆயிடுவா இவ. இந்த குடும்ப கௌரவத்துக்கு தகுந்த வேலையா செய்யறா இவ. இவ வந்ததுல இருந்து அடிதடி வெட்டு குத்து பேய் பிசாசுன்னு வீடே ஒரு கலவர வீடாதான் இருக்கு. சரி அத விடுங்க. பேசின மாதிரி அவ காலை நம்ம உடைச்சாகணும். ஆமா, அதுக்கு என்ன பொருள் வச்சிருக்கீங்க? அக்கா, பொருளை வெளியில இருந்து எடுத்துட்டு போனா உஷாராயிடுவா. அவகிட்ட இருக்கிற பொருளை வச்சு அவளை காலி பண்ணுவோம். ஓகேவா? அதுவும் சரிதான். சரி வாங்க வாங்க போலாம். ஏய், என்ன ஹாசினி சாப்பிடாம அப்படியே இருக்கு? சாப்பிடு. சாப்பிடுறேன். என்ன எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? திட்டம் போடுறதுக்கு தான். ஏய், என்ன திட்டம்? அது வந்து ராமு நீ ஜெயிக்கணும்ல, அந்த திட்டத்தை சொல்றா இவ. ஓஹோ, என்ன மாதிரியே நீங்களும் ஃபார்ம்ல இருக்கீங்கல்ல? ஆமா ஆமா. இந்தா நல்லா சாப்பிடு. நீங்க ஏன் சிரமப்படுறீங்க? ஏஜி இருந்தா உன்னை நல்லா பாத்து பாரு. அவர் வெளியில போனா நாங்க தானே உன்னை பாத்துக்கணும். சாப்பிடு சாப்பிடு. ஃபுல்லா சாப்பிட்டுனோன்னு கால அடிபட்டுச்சா? நீ தானே தள்ளி விட்ட. நான் தள்ளல. நல்ல வேளை என் கால் மேல விழுந்திருக்கும். நான் அதை தள்ளி விட்டேன். பாவம் அதுவும் கால்ல பட்டுச்சு. என் கால்ல அடிபட்டா நான் பாக்ஸிங் கலந்துக்க முடியுமா? நீயே சொல்லு. கடைசியில என் காலையே காலி பண்ணிட்டீங்கல்ல. அக்கா, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம். நான் வீரன்னு உன்கிட்ட சொன்னனா? சரி விடுங்க, நான் இப்போ கரெக்டா போடுறேன். அக்கா, இது ஓகே தானே? இந்த ஹாசினி, இந்த டம்பிள்ஸ் பண்ணு, அப்பதான் ஆர்ம்ஸ் நல்லா டெவலப் ஆகும். என்ன வலிக்குதா? என்ன ஆச்சு? வலிக்காம சுகமாவா இருக்கும். எதுக்கு என் கால்ல போட்ட? நானா போடல. ஏதோ என் இடுப்புல பட்டு கூச்சமா இருந்துச்சா, அதான் போட்டுட்டேன். கூச்சமாவா? அச்சோ, ஒண்ணும் இல்லக்கா, ஒண்ணும் இல்ல. சரியாயிடும். அக்கா, இன்னைக்கு நேரமே சரியில்லை. உங்க 2 பேருக்கும் அடிபட்டுருச்சு. போதும் விளையாட்டு, இதோட நிறுத்திப்போம். போலாமா? அப்ப நாங்க அடிபடுவோம், நீ மட்டும் சுகமா இருப்பியா? அதுக்காக என் உடம்புல காயம் ஆகியே தீரணுமா? இங்க பாரு சித்ரா, எப்படியாவது அவ காலை உடைச்சே ஆகணும். ப்ளீஸ் ப்ளீஸ். மாட்டேன். நான் இன்னைக்கு மெனிக்யூர் பெடிக்யூர்லாம் பண்ணணும். அடிபட்டா அதெல்லாம் பண்ணவே முடியாது. கையில பணம் இருக்கா? அக்கா, ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. இது யாரு இந்த 100 ரூபாய்? ஹை 100 ரூபாய்.
என்ன சத்தம் போட்டுட்டே இருக்கீங்க? இங்க இருந்து முதல்ல போங்க. என்ன எக்ஸசைஸ் பண்ண விடுங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. போங்கன்னு சொல்றேன்ல. வாங்கக்கா போலாம். வலிக்குதா? அக்கா வாங்க. ஐயோ நம்ம வச்ச வேலை நமக்கே வந்துருச்சு. நல்லா வாங்கினியா? ஆமா, சொந்த செலவுலயே சூனிய வச்சுக்கிறது இதுதானா? எங்க போச்சு? இங்க தானே இருந்துச்சு. என்ன பாக்ஸிங் சாம்பியன், என்ன பண்றீங்க? போட்டியே நடக்கல, அதுக்குள்ள நான் சாம்பியனா? ஆமா, அந்த பாக்ஸர் ராமோ நீதான் அடிக்க போற. அப்போ நீதானே சாம்பியன். கற்பனையில எவ்வளவு வேணாலும் சந்தோஷப்பட்டுக்கலாம், ஆனா நிஜத்துல ஜெயிக்கணுமே. என்ன இப்படி சொல்லிட்டே? ஷோ, நான் இப்பவே பகல் கனவெல்லாம் காண ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமா? நீ அந்த பாக்ஸிங் ராமோ அப்படியே அடிச்சு துவம்சம் பண்ண மாதிரியும் கப்பை தூக்கி ஜாலியா சந்தோஷமா சிரிச்ச மாதிரியும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதெல்லாம் நினைக்கும் போது, தெரியுமா? அப்புறம் அப்புறம் என்ன, ஏஆர் ரஹ்மான் வந்து ஆஸ்கர் வாங்கி திரும்பி சென்னைக்கு வரும்போது அவருக்கு பயங்கரமான வரவேற்பு கிடைச்சது இல்லையா? அதே மாதிரி உனக்கும் ஒரு வரவேற்பை வந்து நான் அரேஞ்ச் பண்ண போறேன். அதுக்கப்புறம் உன்னை தூக்கிட்டு இந்த ஏரியால ஒரு ரவுண்ட் சுத்த போறேன். அது முடியாது. அவ்வளவு தூரம் நீங்க எப்படி தூக்கிட்டு நடக்க முடியும்? ஏன் முடியாது? இப்ப பார், என்னாச்சு? கால் ரொம்ப வலிக்குது. கால் வலிக்குதா? என்னாச்சு? உட்கார். டாக்டர் கிட்ட போலாமா? எதுக்கு எடுத்தாலும் டாக்டரா? இங்கேயே சரி பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? நீ என்ன சாதாரண ஆளா? you're an athlete, you're a world class boxer. உன் உடல் உறுப்பு கை கால் எல்லாம் சரியா வேலை செஞ்சாதான் அந்த ராமுவை அடிச்சு ஜெயிக்க முடியும் இல்லையா? ஹலோ சார், இது சாதாரண வலிதான். இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா ஒர்க் அவுட் பண்ணிட்டேன், அதான் பெயின் ரிலீஃப் போட்டா சரியாயிடும். அப்ப போட்டுற வேண்டியதான். அதை தேடிட்டு இருக்கும்போது தான் நீங்க வந்துட்டீங்க. சரி, என்ன நம்ம வீட்ல நிறைய ஸ்ப்ரே ஜெல் எல்லாம் இருக்குமே, அது யூஸ் பண்ணலாமே. எல்லாத்தையும் உங்க மருமகளுங்க 3 பேரும் எடுத்துட்டு போயிட்டாங்க. என்னது? அவங்க 3 பேரும் எல்லா ஸ்ப்ரே ஜெல்லையும் எடுத்துட்டு போயிட்டாங்க? எதுக்கு? ஐயோ, அது ஒரு பெரிய காமெடி. சொல்ற கேளுங்க. அதாவது எனக்கு ஏதோ தீங்கு பண்ணணும்னு நினைச்சு நிறைய பெரிய வெயிட்டான பொருள் எல்லாம் தூக்கி என் கால்ல போடணும்னு அவங்க காலையே தூக்கி போட்டுக்கிட்டாங்க. இப்ப அவங்க 3 பேருக்குமே கால்ல வலி. என்னது இது? அவங்களா இந்த போட்டியில கலந்துக்கிறாங்க? எதுக்கு அந்த ஸ்ப்ரே ஜெல் எல்லாம் எடுத்துட்டு போனோம்? சரி, இப்ப அதை விடுங்க. எனக்கு இப்ப வலி போகணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. ஓ, வலிக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்னது? படி, சொல்றேன். என்ன பண்ண போறீங்க? ரத்தமின்றி கத்தியின்றி ஒரு சிகிச்சை பண்ண போறேன். அதுக்கு பேர் பிசியோதெரபி. அது பண்ணா எல்லாம் சரியாயிடும். அதெல்லாம் கூட உங்களுக்கு தெரியுமா? 4 நாள் அழகராஜ, எனக்கு தெரியாத வித்தே கிடையாது. இப்போ லேசா இடுப்பு கிட்ட எங்க வரீங்க? கால்ல தானே வலி. அதெல்லாம் எனக்கு தெரியாதா? அது வந்து காலுக்கு போற நரம்பு வந்து இடுப்புல தான் இருக்கும், தெரியுமா? இட்ஸ் கால்ட் தி சயாட்டிக் நர்வ். இங்க ஸ்லைட்டர் பிரஸ் பண்ணா போதும், அங்க சரியாயிடும். அப்படியா? ஆமா. என்ன புதுசா இருக்கு? இல்ல, கரெக்ட்டா தான் இருக்கு. இப்போ நான் லேசா இப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப எனக்கு கால்ல வலி இல்ல, எனக்கு கையில தான் வலி. கையில வலி தானே? அதுக்கும் இடுப்புல தான் நரம்பு இருக்கு, அங்க பிரஸ் பண்ணா கையும் சரியாயிடும். ஆமா. அப்படியா? அப்போ தலையில அடிபட்டா? அதுக்கும் இடுப்பு தான். இடுப்புல எக்கச்சக்க நர்வ்ஸ் இருக்கு, தெரியுமா? சும்மா அங்க கிள்ளம் போது இங்க கிள்ளம் போதும் ஒட்டுமொத்த பாடியே சரியாயிடும். ஓஹோ, சாருக்கு இடுப்புல ஒரு கண்ணு, அதானே? தொலைச்சு போடுவேன். நீங்க பிசியோதெரபிஸ்ட் இல்ல, இடுப்போ தெரபிஸ்ட். ஓ, கண்டுபிடிச்சிட்டியா? சரி, இடுப்ப தொடுறதுக்கு ஆசையா என் கை வந்துச்சு.
லைட்டா தொட்டுடுறேன் ப்ளீஸ். கைய கடிச்சிருவேன். ஜெயம்மா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ற வரைக்கும் நோ நான்வெஜ், ஒன்லி வெஜிடேரியன். ஓன்லி வெஜ்ஜா? சரி, அம்மா நாளையில குறிக்கட்டும். ஆனா நம்மளோட ஹனிமூன் இங்கெல்லாம் இல்லை, சுவிட்சர்லாந்து. நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரி, இப்போ கடைக்கு போய் ஸ்ப்ரே எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே? ஒரு நிமிஷம். என்ன? அன்னைக்கு முத்தம் கொடுக்க வந்து ஏமாந்து போயிட்டீங்க, இன்னைக்கு ஆசையோட வந்திருக்கீங்க. வெறும் கையோட போனா எப்படி? அதனாலதான் நான் நான் வெஜிடேரியன்ல ஒரு வெஜிடேரியனாவது தரலான்னு. சரி, கிட்ட வாங்க. ஓகே. லிப்லயா? நோ 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 நோ. பின்ன ஏன்? ஒன்லி கன்னத்துல. நீ தானே சொன்ன வெஜ்ஜுன்னு. ஓ, இப்படி கன்னத்துல மட்டும்தானா? ஆசை தோசை அப்பளம் வடை. என்கிட்டே நீ வெறும் வெஜ் சாப்பிட சொல்றியா? நான் பியூர் நான்வெஜ் தான். எனக்கு நான்வெஜ் கிடைக்கலன்னா நான் பட்னியே கிடப்பேன். யோ 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 ஹிட்லர் போவாதயா? ஏய், முத்தமா கேக்குறேன். இரு, அம்மா கிட்ட சொல்றேன். அட பாவி, அவனா வந்து கேட்டுட்டு என்ன மாட்டியோட பாக்குறான். எங்க போயிட்டார் இந்த ஏஜ்? இவ்ளோ நேரம் ஆகுது. யோ ஹிட்லர், முத்தம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? ஒரு குத்து குடுக்கறேன், வாங்கிக்கிறியா? இந்த டிஷ்ஷும் வாங்கிக்கோ. இப்ப முத்தம் தரேன், எப்படி ஓடுறேன்னு நானும் பாக்குறேன். வெளியில போனா சீக்கிரம் வர தெரியாதா? Not reachable. You have called is not reachable. ஒருவேளை ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருப்பாரோ? ஹலோ, சொல்லுங்க.
ஹலோ, நான் ஏஜியோட வைஃப் ஹாசினி பேசுறேன். சொல்லுங்க மேடம். ஏஜி அங்க ரெஸ்டாரண்ட்க்கு வந்தாரா? இல்ல மேடம், அவருக்கு இன்னைக்கு வரதா ப்ரோக்ராம் இல்ல மேடம். ஆஹா, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே மேடம். ஒருவேளை வணங்காமுடி வீட்டுக்கு போயிருப்பாரோ? ஹலோ. ஹாய் ஹாசினி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். ஏஜி உங்க கூட இருக்காரா? இல்லையே, இங்க வரலையே. இந்த நேரம் கால் பண்ணிருக்கீங்க. உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? ஓ இல்ல நோ ஒன்றும் இல்லை. மெடிக்கல் ஷாப்க்கு போனவர் இன்னும் என்ன பண்றாரு? அடுத்த தெருவில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்க்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா? நம்மளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். போலாம். எங்க இருக்க? என்ன கட்டி போட்டிருக்காங்க? நான் எங்க இருக்கேன்? ஏய், யார் இருக்கீங்க இங்க? ஏய், யார் என்ன கட்டி போட்டது? ஏய், யாருங்க? டேய், சத்தம் போடாத. யார் நீங்க? எதுக்கு என்ன கட்டி போட்டிருக்கீங்க? நாங்க யாருங்கிறது தேவையில்லை, பேசாம இரு. ஏய், கட்ட அவுத்து விடுங்க. எதுக்கு என்ன கட்டி வச்சிருக்கீங்க? அவுத்து விடுறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு கடத்தணும். ஓ, என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை. அவ கால் சரியில்லை. அவளுக்கு நான் மருந்து எடுத்துட்டு போனோம். என்னடா நான் காமெடி பண்றான்? ஓ, கட்ட அவுத்து விடுங்க. ஏய், வாய மூடு. நான் வாய மூட மாட்டேன். கட்ட அவுத்து விடுங்க. இல்ல நான் கத்தி யாரையாவது கூப்பிட்டுருவேன். கட்ட அவுத்து விடுங்க. கட்ட அவுத்து விடுங்க. கம்முன்னு இருக்கியா இல்லையா? இல்ல, நான் கம்மன் இருக்க மாட்டேன். கட்ட அவுத்து விடுங்க. ஏய், ஹலோ, ஹெல்ப் மீ. வாய கட்டுறா. ஹெல்ப் மீ. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? அம்மா, ஓ, நல்லா கட்டுறா. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். மேடம், நீங்க சொன்ன மாதிரியே ஏஜே கத்தின்னு வந்து கட்டி போட்டிருக்கான் மேடம். சூப்பர். அவனை குடோன்ல கட்டி வச்சிருக்கோம் மேடம். ஹாசினி ஒரே சத்தம் போட்டுட்டு இருக்கான். வாயை டேப்பு போட்டு ஒட்டி வச்சிருக்கோம். குட். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். பரவாயில்ல. இந்த மாதிரி வேற ஏதாவது ப்ராஜெக்ட் இருந்தா சொல்லுங்க மேடம். ஓகே நீங்க மேடம். கிளம்பலாம். வரேன் மேடம். ஏஜி